ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிரைவர் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமோட டென்டேட்டிவான ஆன்சர் கே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரோட பார்ட் ஏவை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் பார்ட் பி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். 51வது கேள்வி பார்த்தீங்கன்னா, 50 என்பதன் விளக்கம் என்ன? கண்டிப்பாக 50 km/h வேகத்திற்கு குறையாமல் செல்ல வேண்டும். 52வது ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்? வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செலுத்துதல். 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களிலும் ஒரு முறை பவர் கிடைக்க பிளவில் டேஷ் சுற்றுகள் சுற்ற வேண்டும். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி 8. 4 சிலிண்டர் என்ஜினின் ஃபயர் ஆர்டர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி 1342. இச்சின்னம் என்ன குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும். அடுத்தது, டிராஃபிக் சிக்னலிலிருந்து புறப்படும் பொழுது சிகப்பு, மஞ்சள், பச்சை. வளைவுகளில் திரும்பும்போது பின்புற சக்கரங்கள் வெவ்வேறு வேகத்தில் செய்ய வகை செய்வது. இதுக்கான பதில் கிரவுன் வீல். ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது. ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். கைகளால் கட்டுப்படுத்தும் மேஜர் கண்ட்ரோல்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கியர், ஸ்டியரிங், கை பிரேக். கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். எச்சரிக்கை சின்னம். பொதுவாக எச்சரிக்கை சின்னங்களை கண்டால் ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். மலை சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை. மேல் நோக்கி செல்லும் வாகனங்கள். சாலையில் யாருக்கு முன்னுரிமை? பேருந்து ஓட்டி. நகரப்புற சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது வாகனத்தை திருப்ப எங்கு வேண்டுமானாலும் 3 நிலை திருப்ப முறையில் திருப்பலாம். இச்சின்னம் எதை குறிக்கிறது? வாகனத்தை நிறுத்தக்கூடாது. சாலை சந்திப்பை நெருங்கும் போது வேகத்தை குறைக்க வேண்டும். எந்த ஒன்று பஞ்சாயத் ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். கேலா ஒலியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? வௌவால். இச்சின்னம் என்பது எதை குறிக்கிறது? வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. தற்போதுள்ள வாகனங்களில் உள்ள BS3 என்பது வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம் சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. வாகனத்தை நிறுத்துவதற்கு முதலில் பிரேக் பெடலை அழுத்திய பிறகுதான் கிளட்ச் பெடலை அழுத்த வேண்டும். கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை இது பின் அச்சுக்கு எடுத்து சொல்கிறது. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து தருவது. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப். ஓடோமீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்து கொள்ளும் விபரம். வாகனம் ஓட்டிய துயரம். வாகனம் ஓடிய தூரம். பேட்டரி டெர்மினல்களுக்கும் கேபிள்களுக்கும் இடையில் வாசலின் தடவ வேண்டும். மலை சரிவுகளில் வாகனம் ஓட்டும் பொழுது கியர் நியூட்ரலில் ஓட்டக்கூடாது.
வளைவுகளில் வாகனத்தை முந்தக்கூடாது. அவசர வாகனங்களுக்கு முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும். அதிக அளவிலான மோதல்களுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநரின் திறமை குறைவு. இச்சின்னம் எதை குறிக்கிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, நில். கிளட்ச் ரைடிங் என்பது பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் ஒரு காலில் தருவது. முக்கிய மாவட்ட சாலையின் ஓரத்திலுள்ள மைல்கல்லின் மேற்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி இரண்டும் தான், நீலம் மற்றும் கருப்பு. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கரெக்டான பதில். ஸோ கரெக்டான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கன்வே பண்ணிடுங்க. வாகனத்தில் வீல் பேஸ் என்பது நீளவாட்டில் முன் பின் சக்கரங்களின் மைய கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு. வாகனத்தை கீழ்நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும் பொழுது ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திர போஸ். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றவர் திருவள்ளுவர். சாலையின் மையத்தில் நீளவாட்டில் வரையப்பட்டிருக்கும் தொடர்ச்சியான ஒரு மஞ்சள் கோடு. மஞ்சள் கோட்டை கண்டிப்பாக கடக்க கூடாது. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல், கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்திக் கொண்டு. இச்சின்னம் கண்டிப்பாக இடதுபுறம் திரும்ப வேண்டும். என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளது. இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகள். எரிபொருளில் உள்ள தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்துகிறது. டீசல் ஃபில்டர். ஸ்பிரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்பிரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். வாகனம் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதன் வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கு குறைந்துவிட்டால் உடனடியாக இரண்டாவது கியருக்கு வந்த பிறகு மேல் கியருக்கு படிப்படியாக மாற்றம் செய்ய வேண்டும். வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரேர் ஆக்சில் ஹவுசிங்கின் கீழ் முனைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு. வாகனத்தில் மின்சார தீ ஏற்பட்டால் முதலில் பேட்டரி கேப்பில் இணைப்பை துண்டித்து விட வேண்டும். ஓட்டுநர் கண்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்க பார்வை ஒரே இடத்தில் தேங்கிவிடாமல் வலது இடதுபுறம் நீண்டும் குறுகியும் இருக்குமாறு பழகிக்கொள்ள வேண்டும். கிராம சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் எதுவும் இல்லை. இச்சின்னம் பாதுகாப்புள்ள ரயில்வே கேட். இச்சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக வலதுபுறம் திரும்ப கூடாது. வாகனத்தில் திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் கீழ் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். கிளட்ச் ரைடிங் செய்வதால் எரிபொருள் அதிகம் செலவாகிறது. அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் இரும்பு தாதுகள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். சேலம். மாநில நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள மைல்கல்லின் மேற்புறம் எவ்வர்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. இச்சின்னம் எதை குறிக்கிறது? ஓய்வு இடம் அருகில் உள்ளது. இச்சின்னம் எதை குறிக்கிறது? கண்டிப்பாக வலதுபுறம் திரும்ப வேண்டும். இச்சின்னம்
எதை குறிக்கிறது? வழி விடு. இச்சின்னம் எதை குறிக்கிறது? பாதுகாப்பற்ற ரயில்வே கேட். வாகனத்தை திருப்புவதற்கான ஸ்டியரிங் அமைப்பு இதில் பொருத்தப்பட்டுள்ளது. ஃப்ரண்ட் ஆக்சில் அசெம்பிளி. என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேண்டும். சிலிண்டர் ஹெட் கேஸ்கெட். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது இன்ஜெக்டர். வாகனம் ஓட்டும்போது முன் சக்கரத்தின் டயர் வெடிக்கிறது. உடனடியாக கால் பிரேக்கை உபயோகிக்கவும். ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதையூட்டும் பொருட்கள் அருந்துவதனால் மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது. ஒரு முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திக்கும் சந்திப்பில் ஓட்டுநர் முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம் 6 மாதம். விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய மஞ்சள் எரியும். இச்சின்னம் கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பவும். இச்சின்னம் தடை முடிவு சின்னம். இச்சின்னம் சாலை தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நேற்று நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிரைவர் எக்ஸாமோட டென்டேட்டிவான ஆன்சர் கே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்ட் பியை தான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அதை லைக் பண்ண கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.